மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் சமாதானம். இதோ மீட்பின் சந்தோஷத்தை பெற்ற பக்தன் சொல்கிறான். சங்கீதம் 116:13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் தங்களுக்கு மனதுக்கு பிரியமான சில மனுஷர்களை ஹீரோவாக வைத்து தொழுது கொள்கிறார்கள். ஆனால் இங்க பக்தன் சொல்றான், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே உம்மை தொழுது கொள்வேன். என்ன அற்புதமான அனுபவம் பார்த்தீங்களா? அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின தெய்வம், அந்த பேசும் தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தர். ஆகவே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் அறிவுரை சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அதுக்கு அஸ்திபாரமானது ரட்சிப்பு தான். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாமல் ஒருவனும் பரிசுத்தமாக வாழுகிற அந்த பரலோகத்தில் போய் அல்லது அந்த தேவனோடு வாழ்வது கூடாத காரியம். இதை கேட்கிற அன்பர்களே, இதுவரைக்கும் மனம் திரும்பாதபடி ரகசிய துணிகர பாவங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை அறிக்கையிடுவோம். நான் மனம் திரும்பினேன், மீட்கப்பட்டேன், சந்தோஷம் சமாதானம் உள்ளத்தில் வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் மரணம் பறிந்தும் முடிவு பறிந்தும் அந்த ரட்சிப்பின் பாத்திரம் கரைபடாதபடி உடைந்து விடாதபடி பத்திரமாய் கர்த்தர் நடத்த நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டு உதவி செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி ரட்சிப்பின் பாத்திரம் ஆகிய தங்கள் வாழ்க்கையில மீட்கப்பட்ட மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள அருள்தார். இதுவரைக்கும் மீட்கப்படாதபடி இருளுக்கும் பாவத்துக்கும் சஞ்சலம் வியாதிக்கும் பயத்துக்கும் நோய்க்கு அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு விடுதலை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவினாலே இந்த சந்தோஷத்தை காத்துக்கொண்டு மரண பரிந்தும் கடைசி வரைக்கும் அதை உடையாமல் அதை கீழே விடாமல் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியே, ஆமேன்.